இந்தியன் 2 படத்தின் விளம்பர நடவடிக்கைகளுக்காக மலேசியா வந்த உலக நாயகன் கமலஹாசன் நேற்று மரியாதை நிமித்தம் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமை சந்தித்து பேசினார். அதிகாரத்துவ பணிகளுக்கு மத்தியிலும் தலைநகரில் நடைபெற்ற 30 நிமிட அச்சந்திப்பு குறித்து பிரதமரே தனது சமூக ஊடக பக்கத்தில் படங்களோடு பதிவேற்றியுள்ளார். பலராலும் போற்றப்படும் நடிகரும் இந்நாள் அரசியல்வாதியுமான கமலஹாசனுடன் திரைப்படங்கள் குறித்தும் ஊழல் ஒழிப்பு குறித்தும் பேசியதாக அன்வார் சொன்னார். அச்சந்திப்பில் மஇகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணனும் உடனிருந்தார். அன்வாரும் கமலஹாசனும் நேரில் சந்திப்பது இது முதன்முறை அல்ல. விக்ரம் படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக 2022ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி மலேசியா வந்திருந்த போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்வாரை கமல் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் மிட்வேலி மெகா மால் பேரங்காடியில் ஒரு மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் பெரும் வெடிப்பு சத்தத்துடன் உடைந்த சம்பவம் வைரலாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை பிற்பகலில் அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எஸ்கலேட்டரில் இருந்து திடீரென பெரும் சத்தம் கேட்டு அதன் மேல் பகுதி உடைந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் எஸ்கலேட்டரில் இருந்து பதறி ஓடினர். எனினும் அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை என வீடியோவை பதிவேற்றிய எக்ஸ் தள கணக்கின் உரிமையாளர் கூறினார். இது குறித்து மிட்வேலி பேரங்காடி சார்பில் இன்னும் அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. தன்னிடமிருந்து பிரிந்திருக்கும் கணவர் கண்ணன் ராஜரத்னம் தனது 3 வயது மகள் கே கிரிஷாவை கடந்த ஆண்டு தம்மிடமிருந்து கொண்டு சென்று விட்டதால் அவர்களை காணும் பொதுமக்கள் உடனடியாக தன்னிடம் தெரிவிக்கும்படி பினாங்கைச் சேர்ந்த வி தேவித்ரா விஸ்வநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். 9 மாதங்களுக்கு முன் தனது பாதுகாப்பில் இருந்த கிரிஷாவை பார்க்க வந்த கண்ணன் அன்றைய தினம் மாலை 7 மணி அளவில் தனது மகளை ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக தனக்கு தெரியாமலேயே மகளை கோலாலம்பூருக்கு கொண்டு சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து பினாங்கு புலாவ் திக்குஸ் போலீஸ் நிலையத்தில் தாம் புகார் செய்திருப்பதாக தேவித்ரா தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் மூலம் தனது மகளை அழைத்துக் கொண்டு கண்ணன் இந்தியா சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தும் அந்த எச்சரிக்கையையும் மீறி கண்ணன் இன்னும் தமது மகளை ஒப்படைக்காமல் இருப்பது குறித்தும் தேவித்ரா கவலை தெரிவித்திருக்கிறார். கிரிஷாவின் கடப்பிதழ் தொலைந்து விட்டதால் புதிய கடப்பிதழை பெற்ற பின் தாம் அக்குழந்தையை சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்றதாக பொய்யான புகாரை கண்ணன் செய்துள்ளார். எனது மகளை பார்த்தும் அவரிடம் பேசியும் 9 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆக கடைசியாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி கிரிஷாவிடம் நான் பேசினேன். பிள்ளையை சந்திப்பதற்கு கண்ணன் வந்திருந்தார். அப்போது அவர் என் மகளை காரில் அழைத்துச் சென்ற பின்னர் இன்று வரை ஒப்படைக்கவில்லை என தேவித்ரா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அமலாக்கச் சோதனையின் போது தடுத்து வைக்கப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிக்கும் நிறுவனம் ஒன்றின் இயக்குநரை குடிநுழைவுத்துறை அதிகாரி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த போலீஸ் விசாரணைக்கு தமது தரப்பு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ உறுதியளித்துள்ளார். அதே சமயம் அச்சம்பவம் குறித்து கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் முழு அறிக்கைக்காக தாம் காத்திருப்பதாக அவர் சொன்னார். SOP நடைமுறை மீறப்பட்டு அதிகார முறைகேடு நிகழ்ந்தது உண்மை என நிரூபணமானால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நிச்சயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குடிநுழைவுத்துறையின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் நடந்து கொள்வோரிடம் அனுசரணை காட்டப்படாது என்றார் அவர். பிச்சைக்கார கும்பல் ஒன்றை பின்னால் இருந்து இயக்குபவர் என்ற சந்தேகத்தில் ஜூன் 25ஆம் தேதி தடுத்து வைக்கப்பட்ட போது அந்நபர் குடிநுழைவுத்துறை அதிகாரியால் தாக்கப்பட்டதாக இணைய ஊடகம் ஒன்று முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.
ஓடிக்கொண்டிருக்கும் காரில் கண்ணாடி பகுதியில் உட்கார்ந்து கொண்டு மகள் சாகசம் புரிந்தது தொடர்பில் மாற்றுத்திறனாளியான தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 வயது அம்மாது வெள்ளிக்கிழமை மாலை கைதானதை காஜாங் போலீஸ் உறுதிப்படுத்தியது. அவரின் காரும் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைதானவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை. அபாயகரமாக சாகசத்தில் ஈடுபட்ட மகளும் மனநல குறைபாடு கொண்டவர் என தெரிய வந்துள்ளது. சிறார் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. ஆபத்தில் போய் முடியக்கூடிய அளவுக்கு சிறாரை அலட்சியப்படுத்தியது மற்றும் கவனக்குறைவாக இருந்ததன் பேரில் அம்மாது விசாரிக்கப்படுவதாக காஜாங் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் வைரலான அச்சம்பவம் ஜூன் 21ஆம் தேதி காஜாங் பண்டார் துன் உசேன் ஆன் ஜலான் சுவாடாமாயில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அந்த ஆபத்தான சாகச காட்சிகளை இன்னொரு வாகனமோட்டி பதிவு செய்து டிக்டாக்கில் பதிவேற்றியதை அடுத்து அது வைரலானது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. தங்களின் 6 வயது பெண் பிள்ளை மரணமடையும் அளவுக்கு வளர்ப்பில் அலட்சியம் காட்டி துன்புறுத்தியதாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை கணவனும் மனைவியும் மறுத்துள்ளனர். செராஸ் தாமான் மூலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இல்லத்தரசியான 26 வயது ஃபத்தீன் அஃப்ரீனா அப்துல்லா மற்றும் ஹெயிலிங் ஓட்டுநரான முகமது ஃபுவாட் ஜமாலுடீன் மீது சிறார் சட்டம், குற்றவியல் சட்டம் என 2 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருவருக்கும் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். ஆளுக்கு 15,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். பெற்றோரின் சித்திரவதையாலும் அலட்சியத்தாலும் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது உயிரிழந்ததாக முன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. குறை பிரசவத்தில் பிறந்து போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் வளர்ந்து பல்வேறு உடல்நல கோளாறுக்கு அப்பிள்ளை ஆளாகியிருந்தது சவப்பரிசோதனை அறிக்கையில் கண்டறியப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன் தன் சொந்த தம்பியை படுகொலை செய்த தோட்ட தொழிலாளிக்கு சிரம்பான் உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. 49 வயது பரமசிவம் ரந்தாவில் உள்ள செம்பனை தோட்டத்தில் வைத்து தஞ்சோங் துவானை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அது ஒரு நோக்கமில்லா கொலை என்றும் தனது கட்சிக்காரர் அவரின் தாயின் மரணத்திற்கு பிறகு கவலையில் எப்போதும் மது போதையில் இருந்தவர் என்பதையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் பெரும்படியோடு முடித்துக் கொள்ள வேண்டுமென பரமசிவத்தின் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அரசு தரப்போ சொந்த தம்பியையே கொன்று சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டு போனவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியது. மரணமடைந்தவரின் உடலில் 13 இடங்களில் கூரிய ஆயுதத்தால் ஏற்பட்ட காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதையும் அழுகி போன நிலையில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டுமென அரசு தரப்பு வாதாடியது. இதையடுத்து குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பதாக நீதிபதி அறிவித்தார். மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான தேதியும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் அவர். அரிய வகை போர்னியோ யானைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதால் அவை அழிந்துவிடக்கூடிய பேராபத்தில் உள்ளன. போர்னியோ பிக்மி குள்ள யானைகள் என்றும் அழைக்கப்படும் அந்த யானை இனத்தை சுற்றுச்சூழல் புனரமைப்புக்கான அனைத்துலக சங்கம் IUCN தனது சிவப்பு பட்டியலில் வைத்துள்ளது. போர்னியோ தீவில் குறிப்பாக சபாவில் உள்ள வாழ்விடங்களில் அந்த யானைகளின் எண்ணிக்கை பெருமளவில் சரியும் அபாயம் இருப்பதாக WWF மலேசிய அமைப்பின் யானை நிபுணர் டாக்டர் செரில் சியா கவலை தெரிவித்திருக்கிறார். வர்த்தக நோக்கத்திலான வெட்டுமர தொழில் மற்றும் செம்பனை பயிரிட்டுக்காக கடந்த 40 ஆண்டுகளில் மட்டும் காட்டு யானைகளின் 60 விழுக்காடு வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். யானைகள் அழிந்து வருவது தடுக்கப்பட வேண்டும் என்றால் கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதலை முறையாக கையாளுவதோடு அவற்றின் வாழ்விடங்கள் அழிக்கப்படுவதும் துண்டாடப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் சொன்னார். மலேசியா, இந்தோனேசியா என 2 நாடுகளுமே போர்னியோ யானை பாதுகாப்பு திட்டத்தை கொண்டிருந்தாலும் அதில் அவை பெரும் சவாலை எதிர்நோக்குவதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
தற்போது எஞ்சியிருக்கும் போர்னியோ யானைகளின் எண்ணிக்கை வெறும் 1000 மட்டுமே. அவற்றில் சுமார் 400 யானைகள் இனவிருத்தி செய்யக்கூடிய வயது வந்த யானைகள் ஆகும். VSAT Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். மலாக்கா அலூர் கஜாவில் லாரியின் பின்னால் மாட்டிக்கொண்டிருந்தது பிளாஸ்டிக் பை என நினைத்து தொட்டு பார்த்த ஓட்டுநர் அது மலைப்பாம்பு என்பதை அறிந்து ஒரு கணம் கலகலத்து போனார். கழிவறைக்கு செல்வதற்காக சிம்பாங் அம்பாட் டோல் சாவடியில் லாரியை நிறுத்திய போது 35 வயது முகமது சுக்ரி மோண்டி அந்த பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்டார். ஏதோ கருப்பு நிற பிளாஸ்டிக் பை தான் லாரியின் பின்னால் ஒட்டி கொண்டிருப்பதாக நினைத்து வீசுவதற்காக அதை தொட்ட போது மலைப்பாம்பு சீறியது. ஒரு கணம் அதிர்ந்து போன சுக்ரி உடனடியாக மலேசிய பொது தற்காப்பு துறை APM தொடர்பு கொண்டு உதவி கேட்டுள்ளார். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த அலூர்காஜா APM வீரர்கள் 2 மீட்டர் நீளமும் 1 கிலோகிராம் எடையும் கொண்ட அந்த பத்திக் வகை மலைப்பாம்பை பிடித்துச் சென்றனர். இதே கம்பமாக இருந்திருந்தால் கையில் கிடைத்த கட்டையை கொண்டு நானே பாம்பை விரட்டியிருப்பேன். ஆனால் டோல் சாவடி என்பதால் வேறு வழியின்றி APM கூப்பிட்டதாக சுக்ரி கூறினார். வரும் வழியில் ஸ்லாங்கோர் சுபாங்கில் ஆற்றோரமாக லாரியை நிறுத்திய போது மலைப்பாம்பு லாரியில் ஏறி இருக்கலாம் என்றார் அவர்.